ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஓப்பனிங் வந்து மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஓப்பனிங்கே வந்து நான் வச்சுருந்த ஒரு மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25% வந்து பார்த்திங்கன்னா அந்த 9.15க்கே வந்து இறங்கினதை பார்க்க முடிஞ்சுது. ஒன்றுமே பண்ண முடியல. என்னோடய எம்டிஎம்மை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல. பட்டுன்னு குவிட் பண்ணேன். நான் குவிட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட லோ அப்படின்ற மாதிரி இருந்தது. மேபி அந்த ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ எஜ்ஜுமே இருந்தது 500 பாயிண்ட்டுக்கு. பட் இது 2.5%ன்னு சொல்லும்போது நியராக வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு விழவே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த எம்டிஎம் ஸ்விங்கை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல. பட் அடுத்த செகண்டே மார்க்கெட் நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு. சின்ஸ் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து க்ரீனில் தான் காட்டுச்சு. எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு தெரியல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. பிகாஸ் அது ஃப்ரைடே நல்ல ஒரு ஷார்ட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து உட்பட்டு இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இனிஷியலாக வந்து வால்யூம் கிராப் ஆகலையா அப்படின்றது தெரியல. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நல்லா இறங்குச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இறங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து அது ரெக்கவர் சூப்பராக ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பட் வந்து ஒரு கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி இருந்தது. வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல் ஆன் ரைஸ் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ட்ரெண்டு திரும்பி மேலே போகும் அப்படின்றது வந்து ரொம்ப ரேரான விஷயமாக தான் இருக்குது. தாராளமாக செல் ஆன் ரைஸ் ட்ரேட் வந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் ரேஞ்சோ, சென்செக்ஸ்க்கு ஒரு 700 பாயிண்ட் ரேஞ்சோ இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25% நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் அப் சைட்லையும் டவுன் சைட்லையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்தியா விக்ஸ் கூடி இருக்குது. அண்டு ஸ்கியூமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கணிக்க முடியாதபடி தான் இருக்குது. லைக் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து அப்சைட் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் 76,000 கிட்டே இருக்குது சென்செக்ஸு. ஸோ அது மேலே போனாலும் பயப்படுது, கீழே போனாலும் பயப்படுது. ஸோ இந்த ஸ்கியூ என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எந்த சைடு போகணும் அப்படின்றது கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்கியூ, வேறு எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு எதாவது நியூஸ் தப்பாக வரும்போது இல்லைனா வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் கீழே வேகமாக போகலாம். இல்லை ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் வந்து மார்க்கெட்டில் கிராப் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேலே போகும். பட் மேலே போனாலும் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா வந்து மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் ஈஸியாக மார்க்கெட் வந்து கீழே போக வாய்ப்பு. இது ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரிங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இறக்கணவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் ஏறுது அப்படின்னா அந்த இடமும் செல் பண்ணுறதுக்கு இப்போது அதே மாதிரி ஒரு குரூப் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த செல் அண்ட் ரைஸ் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறுச்சு, அகைன் பார்த்திங்கன்னா 120 பாயிண்ட் இறங்குச்சு. ஸோ ஏறுச்சு இறங்குச்சு, ஸோ ஏறுச்சு இறங்குச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இன்றைக்கி லாஸ்ட்டு ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஷார்ட் கவர் இருந்திருக்கும். அதனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு, பார்க்கலாம். பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படிலாம் இல்லை. மார்க்கெட்டு சென்செக்ஸ் ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் இன்னும் கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுது, பார்க்கலாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய வியூ. ஸோ இது மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ இன்றைக்கி ஓப்பனில் ஒரு 5 நிமிஷம் மார்க்கெட்டை விட்டோம் அப்படின்னாலே இன்றைக்கி ட்ரேடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த 1-2 நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெளியே ஏற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டிலாம் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதோட லாட் சைஸ் 120 குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறேன். பட் அது வந்து ஓப்பனிங்கில் இறங்கினதே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பாயிண்ட் நியராக வந்து இறங்குச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து பொசிஷன் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு நைட் மேராக இருந்தது இன்றைக்கி. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இனிஷியல் ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தாலே போதும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 ரூபாய்க்கு ஸ்ட்ராடல் ஓப்பன் ஆச்சு. ஈஓடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கு. 40 பாயிண்ட் ஒரு டீசெண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சென்செக்ஸ் இன்னுமே வந்து நல்லாவே இறங்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 870 இருந்தது, இப்போது 670ன்னு சொல்லும்போது 200 பாயிண்ட் இன்றைக்கி சென்செக்ஸுமே ஸ்ட்ராடலில் இழந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சைடில் சென்செக்ஸ் 7600 அட் த மணி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 670 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் அட் த மணி 20.90. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஸ்கியூனா என்னென்னு. ஒன்றும் இல்லை, ஐவி. இந்த ஐவி வந்து பார்த்தீங்கன்னா 20.9 அட் த மணியில் இருக்குது. மேலே போனாலும் ஸ்கியூ ஏறுது, அதாவது ஐவி ஏறுது, கீழே போனாலும் ஐவி ஏறுது அப்படின்றதுனால இது வந்து வால்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு எந்த சைடு போகணும் அப்படின்றது வந்து இது வரையும் கிளாரிட்டி இல்லை. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இதோட கிளாரிட்டி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டிக்கு பார்க்கும்போது விஷயம் வேறு. நிஃப்டிக்கு வந்து 23,000 அட் த மணி
வச்சிருக்கு. ஸோ 18 அட் த மணி வந்து பார்த்திங்கன்னா அட் த மணி ஐவி. ஸோ மார்க்கெட் மேலே போக போக ஐவி வந்து பார்த்திங்கன்னா குறையிறத பார்க்க முடியுது. பட் மார்க்கெட் கீழே போக போக மார்க்கெட்டில் பயம் வந்து அதிகமாகிறத பார்க்க முடியுது. அப்போது இந்த ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா, மேலே போனால் ஓரளவு காம் டவுனாக இருக்கும், பட் கீழே போனால் மார்க்கெட்டில் பயம் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. SGX நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. 3.2 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 50 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருந்தது அப்படின்றது நான் கிட்டத்தட்ட 8:50 வரையும் 9 மணி வரைக்கும் முன்னாடி வரையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் 9:15க்கு இல்லை 9:08க்கு அந்த ப்ரீ மார்க்கெட் க்ளோசிங் வரும்போது கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எப்படி சொல்கிறதோ, அந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு விழுந்தது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கனவுல இருக்க மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அண்ட் FIDA ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு வரும். ஸோ அதில் செக் பண்ணுங்கள். FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேபி இன்னைக்கு கொஞ்சம் க்ரீனாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் ஷார்ட் இருக்கா, அது லாங் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அது லாங்காக இருக்காது, கண்டிப்பாக வந்து ஷார்ட் வந்து கவர் ஆன மாதிரி இருக்குது. பார்க்கலாங்க. அது மேபி நாளைக்கு கூட மேபி புது ஷார்ட்டு கூட வரலாம். மார்க்கெட் இன்னொரு 50 பாயிண்ட் ஏற்ற விட்டு கூட அவன் வந்து இறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் சி, பார்க்கலாம். நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ முதல்ல இன்றைக்கி ஒரு கேப் டவுனு, இது எதுக்குன்னே அந்த கேப் டவுன் தெரியல. ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். NTM வந்து அந்த 5 நிமிஷம் விட்டுருந்தா கூட ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட்லேயே வந்திருக்கும் பொசிஷன். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி வேகமாக மார்க்கெட் வந்து இறங்கி இருந்தது. ஸோ காலோடைய ப்ரீமியம் எனக்கு இறங்கலை. பட் நான் வச்சுருந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவர் கால் மாதிரி தான் வச்சுருந்தேன். லைக் 2 லாட்டு காலை செல் பண்ணிட்டு ஃபியூச்சரை வந்து இது பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ லைக் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் மாதிரி தான் இருக்கும். பட் என்னோடய புட்டோட காஸ்ட், அதை என்னுடைய ஃபியூச்சரோட காஸ்ட் வேகமாக இறங்குது. பட் என்னுடைய காலோட காஸ்ட் இறங்கவே இல்லை. ஸோ அதனால் மாட்டிக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. மிட் கேப்பில் கண்டிப்பாக வந்து கவனம் தேவை அப்படின்றது ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ இந்தியா விக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.25% இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்க்கெட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து 7-8% வரைக்குமே ஏறி இருந்ததை பார்க்க முடியுது. பட் EODயில் ஒரு 4.25% வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. டெக்னிக்கலாக பார்க்கும்போது 2 டேஸோட IN லோஸை எடுத்துக்கங்க. கூடவே PP டைனமிக்கோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது, ஃபியூச்சர்ஸோட OI பார்க்கும்போது மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேபி இது வந்து லாங் அன்வைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து லாங் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பேங்க் நிஃப்டியில் மைனஸ் இருக்குது. கண்டிப்பாக இது லாங் அன்வைண்டிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை தூக்குனதே HDFC பேங்க் தான். இது வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து லாங் அன்வைண்டிங் இருக்கும். மிட் கேப் நிஃப்டி அப்படின்னா அதிலும் புதுசாக லாங் வரா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸை ஸ்பாட்டை பார்க்கும்போது எல்லாமே வந்து நேற்றை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது லாங் இருக்கலாம். தெரியல. இந்த டேட்டா, அதாவது இந்த ஃபியூச்சர்ஸை ஸ்பாட் டேட்டா பார்க்கும்போது ஸ்லைட்டாக மார்க்கெட் வந்து க்ரீனாக போக கூட வாய்ப்பு. பார்க்கலாங்க. மேபி நான் சொன்ன மாதிரி இந்த செல் அண்ட் ரைஸ் கூட மார்க்கெட்டில் இது வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி இருந்துட்டு செல் அண்ட் ரைஸ் கூட மார்க்கெட் ஆகலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே நேற்று இருந்ததை விட கொஞ்சம் வந்து பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நேற்று இருந்ததை விட கொஞ்சம் புட் செல்லர் மார்க்கெட்டில் இன்றைக்கி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் US ஃபியூச்சர்ஸ் வந்து இது வரையும் க்ரீனில் இருந்துகிட்ருக்கு. யூரோப்லாம் சொல்ல வேண்டாம். டேக்ஸும் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஒன்றா ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் நம்மளை விட ஒரு 7,000-8,000 பாயிண்ட் கம்மியாக இருந்தவங்க இப்போது நம்ம கூட ஒரே மாதிரியான பாயிண்ட்டை ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது 22,650 இருக்குது. நம்ம 22,900 இருக்கோம். அவ்வளோதான், ஒரு 300 பாயிண்ட் தான். ஸோ ஈஸியாக அதுவும் வந்து வந்துடும். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 8,000 பாயிண்ட் கேப் இருந்தது. இப்போ பார்த்துக்குங்க என்ன அளவு வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்து அதோட மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. அண்ட் ட்ரேடிங் ஐடியாஸு ஐவி ரேஞ்ச் பார்க்கும்போது ஃப்ளாட் டு அப் சைடாக நிஃப்டி இருக்குது. பட் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டைலாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நிஃப்டியில் ஸ்டாடல் ப்ரீமியம் 300 பாயிண்ட் நியராக, சென்செக்ஸ் ஒரு 670 பாயிண்ட்டு. ஸோ 700 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் அதோடைய இனிஷியல் லெவல் வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். சம்மரியாக பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. மார்க்கெட்டில் மேபி அகைன் இப்போ ஏறின மார்க்கெட் கூட இறங்க கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நாளையும் மார்க்கெட் ஸ்லைட்டாக வந்து டவுன் ஆகவும் வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ செக் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டைலாக இருக்குது. ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் 1-2 தடவை செக் பண்ணிட்டு கூட எடுங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டு நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுத்துக்கங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.